Providing the necessary first aid. The current shall now move the hostage to a safe house. And also to carry out high-risk operations like air guns, multi-sector capabilities of current allow brave carrying out the successful capture of objective by நிகழ்ச்சியை நமது முன்னால் நடத்துவர். உன் கரையில் பட்ட என் காலடி சுவடுகளை அழித்திடலாம், ஆனால் என் மனதில் நீ தந்த நினைவுகளை அழிக்க முடியாது. கடலே, மரீனா ஃபார்மேஷன் உங்களுக்காக. Because it is going to be fun time Chennai. ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு ரெடியா? மெரீனால இப்போ தீபாவளி கொண்டாடலாமா? Next in sequence is the Natraj formation comprising the Majestic IL-78 and Mirage 2000 aircraft. நடனம் என்றாலே தில்லை அமர நடனம் தான். அந்த அழகை நினைவூட்டும் வகையில் வானிலை IL-78 மற்றும் 2 மிராஜ் 2000 விமானங்கள் கொண்ட நட்ராஜ் ஃபார்மேஷனை பார்க்கிறீர்கள். சத்தம் பத்தல சென்னை, பெருசா கை தட்டுங்க. கூடியவனை ஆராய்ந்து அறிந்து அச்செயலையே நிலை நின்று முயற்சி செய்பவருக்கு for my Su-30s. சென்னையில் முதல் முறையாக இந்திய விமான சாகச நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் இந்த விழாவானது அக்டோபர் 6ஆம் தேதி இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே முதல் ஒத்திகையானது நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் 2வது ஒத்திகை நிகழ்ச்சியானது இன்று நடைபெறுகிறது. குறிப்பாக இன்று விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் தற்பொழுது பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சாகச நிகழ்ச்சியை பொறுத்தவரை விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட வரும் அனைத்து பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு தேவைகள் குறிப்பிட்ட ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அந்த ஒத்திகையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியானது ஆண்டுதோறும் இந்திய விமானப்படையின் ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் அக்டோபர் 8ஆம் தேதி இந்திய விமானப்படையின் நிறுவன தினம் கொண்டாடப்படுகிறது.
இதை முன்னிட்டு இந்த ஆண்டில் அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரை விமானப்படையினர் பிரம்மாண்ட வான் நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கின்றனர். காலை 11 மணிக்கு தொடங்கி 1.5 மணி நேரம் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் விமானப்படையின் பல்வேறு வகைகளை சேர்ந்த 72 விமானங்கள், அதே போல ஏரோபாட்டிக் வான் சாகசங்களில் விமானங்களை தற்பொழுது கண்டுபிடிக்கின்றன. மேலும் இந்த சாகச நிகழ்ச்சிக்காக சென்னையில் உள்ள 72 விமானப்படை விமானங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. இந்த விமானப்படை விமானங்கள் சென்னை வான்வெளியில் பறந்து பல்வேறு விதமான சாகசங்களை செய்ய இருக்கின்றன. மொத்தம் 3 குழுக்களாக இந்த விமானப்படை பிரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆகாஷ் கங்கா என்ற குழுவினர் ஸ்கை டைவிங் செய்வதில் தேர்ச்சி பெற்ற குழுவினராக பார்க்கப்படுகின்றனர். மேலும் அடுத்ததாக சூரியகன் என்ற ஏரோபிக் குழுவினர் அதிக வேகத்தில் செல்லும் விமானங்களை ஒரே பாதையில் ஒரே வடிவமைப்பில் பயணிக்க வைத்து சாதிக்கிறார்கள். இறுதியாக சரண்கு ஹெலிகாப்டர் டிஸ்பிளே குழுவினர் ஹெலிகாப்டர்கள் மூலம் வான்வெளியில் கொரியோகிராபி செய்யும் குழுவினராக இருக்கிறார்கள். மேலும் இந்த 3 குழுவினரும் சேர்ந்து இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான சாகசங்களை செய்ய இருக்கின்றனர். இந்த விமான சாகசங்களுக்காக இந்திய விமானப்படை தங்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய லகுரக காம்பாக்ட் ஏரோகிராப்டான தேஜஸ் விமானத்தையும் லகுரக காம்பாக்ட் ஹெலிகாப்டரான பிரசாத் ஹெலிகாப்டர்களையும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. மொத்தமாக 72 ரக விமானங்கள் இந்த விமான சாகசத்தில் பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் பாரம்பரிய விமானமான டகோட்டோ மற்றும் ஹார்ட்வர்ட் ஆகிய விமானங்களும் பங்கேற்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த விமானங்கள் குறித்து வரலாற்று கண்காட்சியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி முதல் சென்னை மெரினா பீச் பகுதியில் இந்த விமான சாகசங்களை காண முடியும். மேலும் பொதுமக்கள் அனைவரும் இந்த விமான சாகசங்களை நேரில் இலவசமாக பார்ப்பதற்கும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேஜஸ் போன்ற அதிநவீன ரக விமானங்களை இந்த விமான கண்காட்சியில் பயன்படுத்துவது பொதுமக்களை மிகவும் கண்டிப்பாக ரசிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பல்வேறு வடிவங்களில் இந்த விமானங்களில் பல்வேறு வடிவங்களை புகை மூலமாக வானில் காட்டுவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்திய விமான போர்ப்படை எந்த அளவுக்கு திறன் கொண்டதாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக பல்வேறு விதமான சாகசங்கள் வான்வெளியில் நிகழ்த்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விமான சாகசமானது கீழே இருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகவும் ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களை பொறுத்தவரையில் டெல்லியில் மட்டுமே இது போன்ற சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் சென்னை போன்ற பெருநகரம் இது போன்ற பெரிய அளவில் சாகச நிகழ்ச்சியானது நடைபெறுவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் 2வது நாளாக இன்று இந்த சாகச நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இந்த சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகையானது நடைபெறுகிறது. குறிப்பாக 6ஆம் தேதி சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 2வது நாள் ஒத்திகை நிகழ்ச்சியிலேயே ஏராளமான பொதுமக்கள் இந்த சாகச நிகழ்ச்சியை கண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்திற்கு மாறாகவே அதிகமான பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்திருக்கின்றனர். பொதுமக்கள் அனைவரும் இந்த சாகச நிகழ்ச்சிகளை மிகவும் ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் கண்டு வருகின்றனர்.